ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாதம் செப்டம்பர் 8ஆம் தேதி இங்கிலாந்து நாட்டோடைய ராணி 2ஆம் குவீன் எலிசபெத் நம்ம எல்லாரையும் விட்டு பிரிஞ்சிட்டாரு. இவரோட மறைவை உலகம் அனுசரிச்சிட்டு இருக்கிற இந்த நேரத்துல அவரோட வாழ்நாள்ல ஒரு 3 முறை அவர் நம்ம நாட்டுல பயணம் மேற்கொண்டிருக்காரு. நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் 2 முறை நம்ம சென்னை நகரை அவர் விசிட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். சோ இந்த விசிட் பத்தின டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். குவீன் எலிசபெத் அவர்கள் 1961, 1983 and 1997 இந்த 3 வருடமும் அவர் நம்ம இந்திய நாட்டை விசிட் பண்ணியிருக்காரு. அதுல 1961 and 1997 இந்த 2 வாட்டியும் அவர் நம்ம சென்னைக்கு வந்திருக்காரு. இந்தியால அவர் போறதுக்கு ஏகப்பட்ட இடங்கள் இருந்த போதிலும் 2 முறை அவர் நம்ம சென்னையை விசிட் பண்ணியிருக்காரு. நம்ம சென்னை பர்சனலா அவரோட ஹார்ட்டுக்கு ரொம்பவே ஒரு க்ளோஸ் ஆன இடமா தான் இருந்திருக்கு. 1961ல குவீன் எலிசபெத் II மற்றும் அவரோட கணவர் டியூக் ஆஃப் எடின்பர்க் என அழைக்கப்படும் பிரின்ஸ் பிலிப் நம்ம சென்னையை விசிட் பண்ணாங்க. இவங்க ஏர்போர்ட்ல இருந்து அவங்க இருக்கிற இடத்துக்கு போற வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 20-25 கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா ரோடோட 2 சைட்லயுமே மக்கள் திரண்டு நின்று அவங்கள வரவேற்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பயணத்தின் போது அவங்க மெரினா பீச், வார் மெமோரியல், சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் போன்ற இடங்களை அவங்க போய் விசிட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு பிளாஷ்பேக் மாதிரி தான் இருந்திருக்கும். ஏன்னா இதெல்லாம் பெரும்பாலும் அவங்க உருவாக்கின ஏரியாஸ் தான். சோ அந்த இடத்த அவங்க போய் விசிட் பண்ணி ஒரு டவுன் தி லைன் மெமரி மாதிரி அவங்களுக்கு இருந்திருக்கும். சோ அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் போய் விசிட் பண்ணாங்க. இது மட்டும் இல்லாம சென்னையுடைய ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் சர்ச் ஆன சென்ட் மேரிஸ் சர்ச், இந்த சர்ச்சையும் இவங்க விசிட் பண்ணாங்க. இந்த சர்ச்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ராபர்ட் கிளைவோட மேரேஜ் இந்த சர்ச்ல தான் நடந்தது. சோ அப்ப அவங்க மேரேஜின் போது அவங்க ரிஜிஸ்டர்ல கையெழுத்திட்டு இருப்பாங்க இல்லையா, சோ அதையும் இவங்க போய் பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட தாத்தான ஜார்ஜ் V இவரோட கையெழுத்தும் இந்த சர்ச்ல இருந்தது. சோ இதையும் போய் இவங்க போய் பார்த்துட்டு வந்தாங்க. சோ டெஃபினட்டா அது அவங்களுக்கு ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டவுன் தி லைன் மெமரி தான். ஆல்மோஸ்ட் ஒரு 200 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த ஒரு சில நிகழ்வுகள் எல்லாமே அவங்க திரும்பி பாக்குற மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா இந்தியா இண்டிபெண்டன்ஸ் அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்தியாவுக்கு வந்த முதல் பிரிட்டிஷ் மொனார்க், அதாவது பிரிட்டிஷ் கிங் யாரு அப்படின்னா, கிங் ஆர் குவீன் அப்படின்னா அது குவீன் எலிசபெத் அவர்கள் தான். இவங்க வந்திருக்கிறதுனால நிறைய டான்ஸ் அண்ட் மியூசிக் ஈவென்ட்ஸ்க்கு ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டைம்ல ரொம்பவே ஃபேமஸா இருந்த பத்மினி, ராகினி, வைஜெயந்தி மாலா போன்றவர்கள் குவீன் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த விசிட்டின் போது அன்றைய தமிழக முதலமைச்சரான திரு காமராஜ் ஐயா அவர்கள் இவங்களோட குழந்தையான பிரின்ஸ் ஆண்ட்ரூவோட பர்த்டே வரதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கேக் கட்டிங்கும் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. சோ சென்னையை விசிட் பண்ண கிங் அண்ட் குவீன் 2 பேருக்குமே இந்த கேக் கட்டிங் ஆனது ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயமா அமைஞ்சது. சோ இந்த ஈவென்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கடைசியா சென்னை பெரம்பூர்ல இருக்கிற இன்டகிரேட்டட் கோச் ஃபேக்டரியும் போய் விசிட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு 36 இயர்ஸ்க்கு நம்ம சென்னை பக்கமே குவீன் எலிசபெத் அவர்கள் வரல. 1997ல இந்தியாவுடைய 50th இயர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் செலிப்ரேட் பண்ணாங்க. சோ இதனையொட்டி குவீன் எலிசபெத் அவர்கள் மீண்டும் ஒரு பயணத்தை சென்னைக்கு மேற்கொண்டாங்க. இந்த முறை அவங்க சென்னையை விசிட் பண்ணும்போது அவங்க போக்கஸ் ஃபுல்லாவுமே சவுத் இந்தியன் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் மேல இருந்த மாதிரி தெரிஞ்சது. ஏன்னா அவங்க கலாஷேத்ராக்கு போய் விசிட் பண்ணாங்க. காஞ்சிபுரத்துல இருக்கிற ஏகாம்பரநாதர் டெம்பிள போய் விசிட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம காஞ்சிபுரத்துல இருக்கிற ஒரு சில சில்க் சாரி ஷாப்ஸையும் போய் அவங்க விசிட் பண்ணாங்க. இதையடுத்து அவங்க ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருக்கிற மறைந்த பாரத பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்களுடைய நினைவிடத்திலையும் போய் அஞ்சலி செலுத்தினாங்க. இந்த பயணத்தின் போது கமலஹாசன் சார் அவர்கள் நடிச்ச மருதநாயகம் படத்தோடைய ஷூட்டிங்கையும் அவங்க இனாகிரேட் பண்ணி வச்சாங்க. அன்பார்ச்சுனேட்லி இந்த படம் ரிலீஸ் ஆகல. பிரிட்டிஷ் ராணி அவர்கள் கலந்துகிட்ட ஒன் அண்ட் ஒன்லி மூவி ஷூட்டிங் எது அப்படின்னா அது மருதநாயகம் மட்டும்தான். குவீன் எலிசபெத் பத்தி நான் ஷேர் பண்ண இந்த 2 மூமெண்ட்ஸும் நம்ம சென்னையோட டைம் லைன்ல என்னைக்குமே இருக்கும். இதே மாதிரி சென்னை பத்தின தகவல்களுக்கு மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச்.